நம்ம சேவூர் டு புளியம்பட்டி ரோட்ல லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் தண்டுக்காரம் பாளையத்தில் இருக்கு. ஏற்கனவே 2 தடவை வந்துட்டு சாமி பார்க்க முடியல, நட சாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, சரி இங்க ஒரு வேலையா வந்தோம், சரி போய் பார்த்து வந்துடலான்னு வந்தோம். என்கிட்ட ஏற்கனவே ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த ரோட்ல போகும்போது இங்க விளையிற, அதாவது இந்த ஊருக்குள்ளேயே விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கடலை, அப்புறம் சோளம், இது எல்லாமே வந்து இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேரி அக்கா பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, பழங்கள், காய்கள் எல்லாமே. மேரி அக்காவுக்காக பெருமாள் கோயிலுக்கு வரும்போது மேரி அக்காவுக்காக சதீஷ் வீடியோ போட்டாங்கிற ஒரு வரலாற்று செய்தியை வந்து இந்த வீடியோல சொல்லாமேன்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். இவங்க கிட்ட நான் வாங்கினது என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கும் கடலையும் வாங்கினேன். அதாவது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நேச்சுரலா நீங்க வந்து மருந்தெல்லாம் தெளிக்காம பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடைக்குது இவங்க கிட்ட. நீங்க இந்த வழியா வந்தீங்கன்னா மேரி அக்கா, அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இவங்க ரைட் சைட்ல இருப்பாங்க. மேரி அக்கா, இவங்களுடைய பொண்ணு பேர் என்ன? பொண்ணு ரெஜினான்னு சொல்லிட்டு தண்டுக்காரம்பாளையம் அந்த டேனிங்ல மெயின் வாசல்ல அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடிய நுழைவு வாயில் முன்னாடியே இதே மாதிரி பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், கனிகள். ஆக நீங்க இயற்கை உணவுகளை விரும்புறவங்களா இருந்தா இந்த நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு வரும்போது மேரி அக்கா, ரெஜினா 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த காய்கனிகளை வாங்குங்க. நான் வாங்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடலை என் மிஸ்ஸஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். சப்போட்டா பழங்க, ஏன்னா சப்போட்டா லாஸ்ட் வீக் தான் வாங்கினது, வீட்டில் இருக்கு, அதனால தான் வாங்கலை. சப்போட்டாவும் எனக்கு ஒன்று கட் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப், எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி போடுறேன்.